வணக்கம். இந்த ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, விரிவான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, சந்தை வல்லுனர் சங்கர் சீனிவாசன் எழுதின பியர் கால் ஸ்ப்ரெட் ஃபார் பியரிஷ் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வழிகாட்டி கட்டுரையை பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போறோம். ஆமா, நிச்சயமா. ஏன்னா பங்குச்சந்தையில ஒரு சின்ன வீழ்ச்சி வந்தா கூட எப்படி லாபமா மாத்துறதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். ஆனா சந்தை இந்த குறிப்பிட்ட விலைக்கு மேல போகாது அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா நினைக்கும் போது எப்படி ஒரு புத்திசாலித்தனமான வியூகத்தை அமைக்கிறது, அதுதான் இன்னைக்கு நம்ம அலசலோட முக்கிய நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு சார்ட்டை பாக்குறீங்க, பார்த்த உடனே மனசுக்குள்ள இது கண்டிப்பா கீழே தான் போக போகுது அப்படின்னு தோணும். ஆனா அடுத்த செகண்டே ஒரு சின்ன பயம் வரும். ஒருவேளை மார்க்கெட் திடீர்னு மேல போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஆமா, அந்த பயம் இயல்பானதுதான். இந்த ஒரு குழப்பத்தாலேயே நிறைய பேரு அவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டையே காலி பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா, மார்க்கெட் கீழே விழப்போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்றது நிஜமாவே ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஆனா அந்த கணிப்பை வச்சு ஒரு ட்ரேட் எடுத்து அதை எப்படி சரியா மேனேஜ் பண்றது அப்படிங்கறது தான் இங்க பெரிய சவாலே. அதாவது எக்ஸிகியூஷன்ல தப்பு பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. இங்க தான் அந்த பியர் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நமக்கு பெரிய அளவுல கை கொடுக்குது. இது வெறும் மார்க்கெட் கீழே போகும்னு பெட் கட்டுற விஷயம் கிடையாது. ஓஹோ, அப்ப நீங்க இப்போ ஆபீஸ்க்கு போறதுக்காக ஒரு மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் சரி, இல்ல புதுசா ஏதோ கத்துக்கலான்னு ரொம்ப ஆர்வமா இதை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் கண்டிப்பா இந்த உரையாடல்ல இருக்கும். நிச்சயமா. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, சந்தை விழுன்னு நினைச்ச உடனே போய் ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறது தான். ஆமா, அதுதான் ரொம்ப ஈஸியான வழின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா உண்மையில ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு லாட்டரி சீட் வாங்குற மாதிரி தான். லாட்டரி சீட்டா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஒரு பிரீமியம் தொகையை கொடுத்து அதை வாங்குறீங்க. அந்த தொகையை தாண்டி உங்களுக்கு லாபம் வரணும்னா மார்க்கெட் நீங்க நினைச்ச திசையில ரொம்ப வேகமா இறங்கணும். ஆமா, வேகம் ரொம்ப முக்கியம் அங்க. அது மட்டும் இல்லாம டைம் டீகே, அதாவது கால வீழ்ச்சின்னு ஒன்னு இருக்கு இல்லையா? ஆமா. ஒவ்வொரு நாளும் நீங்க வாங்குன ஆப்ஷனோட மதிப்பு தானாகவே குறைஞ்சுக்கிட்டே வரும். இது எப்பவுமே ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு எதிராக தான் வேலை செய்யும். இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். இப்போ ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறதுங்கிறது இன்னைக்கு நம்ம ஊர்ல பயங்கரமான புயல் வரும்னு பெட் கட்டுற மாதிரி. கரெக்ட். ஆனா இந்த பியர் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா வெயில் சுட்டெரிக்காது அப்படின்னு ரொம்ப சாதாரணமான, ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்துல பெட் கட்டுற மாதிரி. ரொம்ப அருமையான ஒப்பீடு. என மிதமான எதிர்பார்ப்புகளை மார்க்கெட் எப்பவுமே ரொம்ப ஈஸியா பூர்த்தி பண்ணிடும் இல்லையா? ஆமா, 100க்கு 100 உண்மை. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான். சொல்லுங்க, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? இப்போ குறைந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரு கால் ஆப்ஷனை வித்து அதுக்கான பிரீமியத்தை நீங்க முதல்ல வாங்குறீங்க. ஓகே, ஒரு ஆப்ஷனை விக்கிறோம். அதே சமயம் உங்க பாதுகாப்புக்காக அதை விட கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இன்னொரு கால் ஆப்ஷனை வாங்குறீங்க. ஒரு நிமிஷம், அப்ப இந்த ரெண்டாவது ஆப்ஷனை வாங்குறது வெறும் பாதுகாப்புக்கு மட்டும்தானா? ஆமா, முழுக்க முழுக்க பாதுகாப்புக்கு தான். ஒருவேளை அந்த பாதுகாப்புக்கான ஆப்ஷனை நீங்க வாங்கலன்னு வைங்களே, அது நேக்கெட் ஷார்ட் கால் ஆயிடும். நேக்கெட் ஷார்ட் கால் அப்படின்னா மார்க்கெட் எதிரா போனா பெரிய அடி விழுமே. பெரிய அடினா சாதாரண அடி கிடையாது. மார்க்கெட் சப்போஸ் சரசரன்னு மேல போயிடுச்சுன்னா உங்க புரோக்கர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் வரும். அது ரொம்ப தர்ம சங்கடமான உரையாடலா முடிஞ்சிடும். அதாவது மார்ஜின் கால் அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆயிடுன்னு சொல்றீங்க. அதனால தான் அந்த ரெண்டாவது ஆப்ஷனை வாங்கி ஒரு கூரையை நம்மளே அமைச்சுக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இப்போ இத ஒரு நம்பர்ஸ் வச்சு நிஜமான உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். சரி, அந்த கட்டுரையில இருக்கிற உதாரணத்தையே எடுத்துப்போம். இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் 24,000ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. ஏன் அனாலிசிஸ் படி இது கண்டிப்பா 24,500 தாண்டாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? 24,500 கால் ஆப்ஷனை வித்துட்டு ஒரு ₹120 பிரீமியம் வாங்குறேன். கரெக்ட். அதே சமயம் ஏன் பாதுகாப்புக்காக 24,700 கால் ஆப்ஷனை வாங்கி ஒரு ₹50 பிரீமியம் கொடுக்கறேன். இப்போ எனக்கு நெட் வரவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ₹70. ஆமா, 120 உள்ள வருது, ₹50 வெளியே போகுது. சோ ₹70 உங்களுக்கு லாபம். இப்போ ஒரு லாட் அப்படிங்கிறது 50 யூனிட்டுகள்னு வச்சுக்கிட்டா 70 50ஆல் பெருக்கினா ₹3,500. இதுதான் அதிகபட்ச லாபம். ஆமா, இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு ஒரு வலுவான கேள்வி இருக்கு இப்போ. சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதிகபட்ச லாபம் ₹3,500. ஆனா என் அதிகபட்ச இழப்பு எவ்வளவு தெரியுமா? நான் வித்த 24,500க்கும் வாங்கின 24,700க்கும் உள்ள வித்தியாசம் ₹200. அதுல என் லாபமான ₹70 கழிச்சா பேலன்ஸ் ₹130. கரெக்ட், ₹130. அத
50 யூனிட்டுக்கு கணக்கு போட்டா 6500 ரூபாய் நஷ்டம் வருது. இழப்ப வேண்ட லாபம் பாதியா இருக்கு. இந்த வியாபாரத்தை ஒரு புத்திசாலியே பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புது. நிறைய புது ட்ரேடர்ஸ் இந்த கணக்க பார்த்தோனே பயந்து ஓடிடுவாங்க. பின்ன பயம் வராதா? 3500 ரூபாய் லாபத்துக்கு 6500 ரூபாய் ரிஸ்க் எடுக்கணுமே. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வெறும் மார்க்கெட் திசையை கணிக்கிறது மட்டும் கிடையாது. அது முழுசா சாத்தியக்கூறுகள், அதாவது ப்ராபபிலிட்டி சம்பந்தப்பட்டது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பத்தி சொல்றீங்களா? ஆமா. இப்போ நீங்க ஒரு புட் ஆப்ஷனை வாங்குனா மார்க்கெட் கண்டிப்பா கீழே இறங்குனா மட்டும்தான் லாபம். ஆனா இந்த ஸ்ப்ரெட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இண்டெக்ஸ் வந்து அந்த 24,000லயே இருக்கலாம், இல்ல சைட்வேஸ்ல கொஞ்சம் மெதுவா நகரலாம், அல்லது கொஞ்சம் மேல கூட போகலாம். ஓ, மார்க்கெட் மேல போனா கூட நமக்கு லாபமா? ஆமா, அது 24,500 தாண்டாத வரைக்கும் நீங்க தான் வின்னர். நீங்க வித்த ஆப்ஷன் 0 ஆயிடும், உங்களுக்கு முழு லாபமும் கிடைக்கும். அதாவது நான் வரைஞ்ச அந்த 24,500 அப்படிங்கிற கோட்டை தொடாத வரைக்கும் எனக்கு லாபம் தான். கரெக்ட். அதனால தான் இங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். ஓஹோ, அப்போ நாணயத்தை சுண்டிவிட்டு ஹெட் விழுந்தாலும் நான் ஜெயிப்பேன், டெயில் விழுந்தாலும் நான் ஜெயிப்பேன், காயின் செங்குத்தா நின்னாலும் நான் ஜெயிப்பேன். ஆனா காயின் காணாம போனா மட்டும்தான் எனக்கு நஷ்டம், அப்படிதானே? ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். இதுக்கு பேரு தான் டைம் டீகே நமக்கு சாதகமா வேலை செய்யறது. நாட்கள் போக போக அந்த பிரீமியம் குறைஞ்சுகிட்டே வரும், அது உங்களுக்கு லாபமா மாறும். இப்போ எனக்கு தெளிவா புரியுது. அதிகபட்ச லாபம் நஷ்டம் ரெண்டுமே நமக்கு முதல்லயே தெரிஞ்சிடுது. ஆமா, அதுதான் டிஃபைன்ட் ரிஸ்க், அதாவது வரையறுக்கப்பட்ட ஆபத்து. ஆனா பிராக்டிக்கலா ஒரு சிக்கல் இருக்கு. நிறைய பேரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஆப்ஷன் செயினை திறந்து பார்ப்பாங்க. அங்க சில சமயம் பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா, 70 ரூபீஸ்க்கு பதிலா 150 ரூபாய் பிரீமியம் கிடைக்கிறத பார்த்த உடனே அடடா இது இலவச பணமாச்சேன்னு குதிப்பாங்க. இந்த வர்த்தகர்களோட மனநிலை ஏன் இப்படி இருக்கு? அங்கதான் அவங்க பெரிய தப்பு பண்றாங்க. சந்தை யாருக்கும் எந்த பணத்தையும் சும்மா இலவசமா கொடுத்துடாது. கண்டிப்பா, அது ஒரு எலிபொறியில் இருக்கிற பெரிய சீஸ் துண்டு மாதிரி. ஆபத்து இருக்க போய் தானே அந்த சீஸ் அங்க வச்சிருக்காங்க. அப்சல்யூட்லி. நம்ம இதை ஒரு பெரிய கோணத்துல பொருத்தி பார்த்தோம்னா, இங்கதான் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. மறைமுக ஏற்ற இறக்கம்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா. இப்போ ஒரு கம்பெனியோட காலாண்டு ரிசல்ட் வரப்போகுது, இல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப வேகமா மேலையும் கீழையும் போக வாய்ப்பிருக்கு. ஆமா, அந்த டைம்ல மார்க்கெட் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கும்போது யாருமே ஆப்ஷனை விற்க முன் வர மாட்டாங்க. ஏன்னா பயம். அதனால பிரீமியம் விலை எகிரி போயிடும். அப்போ அந்த அதிக பிரீமியம் அப்படிங்கிறது வர்த்தக மையம் நமக்கு தர அன்பளிப்பு கிடையாது, நாம எடுக்கிற ஆபத்துக்கான ஒரு இழப்பீடு. கரெக்டா? ஆணித்தரமா சொன்னீங்க. இத வந்து நான் ஒரு பாராஷூட் உதாரணத்தோட சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு பாராஷூட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்கை டைவிங் பண்றது முற்றிலும் ஆபத்து இல்லாததுன்னு அர்த்தம் கிடையாது. நிச்சயமா கிடையாது. பாராஷூட் அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசையோட விளைவுகளை சமாளிக்க நமக்கு உதவுற ஒரு டூல். அதே மாதிரி தான் இந்த டிஃபைன்ட் ரிஸ்க்கும். அப்போ லாஸும் லிமிட்டட்னு தெரிஞ்சதுக்காக கண்மூடித்தனமா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஆமா, 6,500 ரூபாய் தானே நஷ்டம்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. அந்த லாஸ் நிஜமாவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதை எப்போ மனசுல வச்சுக்கணும். சரி, இப்போ ஒருவேளை மார்க்கெட் நம்ம கணிப்புக்கு எதிரா போக ஆரம்பிச்சிடுச்சின்னு வைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மீண்டும் திரும்பி வரும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில காத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. சந்தையானது எந்த ஒரு உணர்ச்சிகரமான வர்த்தகரையும் காப்பாத்த வேண்டிய அவசியத்துல இல்ல. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பங்கு 1000 ரூபாயை தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு நாம ட்ரேட் பண்றோம். ஆனா திடீர்னு அது 1000 ரூபாயை தாண்டிடுச்சு. ஆமா, அப்படி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் பணத்தை இழந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு வியூகமா இருக்க முடியுமா? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? கண்டிப்பா முடியாது. அந்த மூலக்கட்டுரையில சங்கர் சீனிவாசன் ரொம்ப அழகா ஒரு வரி சொல்லியிருப்பாரு. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்கிரீட் சுவர் கிடையாது. ஓ, கான்கிரீட் சுவர் இல்லையா? ஆமா, சில நேரங்கள்ல சந்தை ஒரு திறந்த கதவு வழியா ஒரு மனுஷன் நடந்து செல்வதை போல அந்த ரெசிஸ்டன்ஸை மிக எளிதா கடந்து சென்றுவிடும். ஆஹா, ரொம்ப பவர்ஃபுல்லான வரி இது. அதனால வெற்றி விகிதத்தை மட்டும் பார்த்து நாம ஏமாறக்கூடாது. வெற்றி விகிதம்னா அந்த வின் ரேட் தானே? ஆமா, உதாரணத்துக்கு ஒருத்தர் தொடர்ந்து 7 தடவை ட்ரேட் பண்ணி தலா 1000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறார்னு வைங்க. அப்போ 7000 ரூபாய் லாபம். ஆனா 8வது முறை மார்க்கெட் அவருக்கு எதிரா திரும்பும்போது எப்ப வெளியே வரணும்னு தெரியாம ஒரே ட்ரேட்ல 4000 ரூபாயோ இல்ல 7000 ரூபாயோ மொத்தமா இழந்துடுவார். அதாவது இத்தனை நாளா சின்ன சின்னதா சம்பாதிச்ச லாபத்தை ஒரே நாள்ல மார்க்கெட் முழுங்கிடும். எக்ஸாக்ட்லி.
அதனால தான் போர்ட்ஃபோலியோ அளவுல ஆபத்தை எப்படி நிர்வகிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மார்க்கெட் நம்ம கணிப்புக்கு எதிரா போனா ஈகோ பார்க்காம தப்ப ஒத்துக்கிட்டு வெளியே வந்துடணும். ஆமா, அல்லது ரோல் ஓவர் பண்ணி அடுத்த மாச கான்ட்ராக்ட்டுக்கு பொசிஷனை மாத்தணும். டிஃபென்சிவ் ஆக்ஷன் எடுக்க தயங்கவே கூடாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம இதுவரைக்கும் பேசினதை சுருக்கமா சொல்லணும்னா, பியர் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது சந்தை வீழ்ச்சியடையும் அப்படிங்கிற ஒரு சாதாரண கணிப்பு கிடையாது. கரெக்ட். சந்தை ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டாது அப்படிங்கிற தெளிவான கணக்கீடு. நிச்சயமா. அதே மாதிரி பிரீமியம் பார்க்க ஏற்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த வியூவை அமைக்கக்கூடாது. ஆமா, ஆப்ஷன் செயின் உங்களுக்கு விலைகளை மட்டுமே காட்டும் ஒரு ஸ்கிரீன். அந்த விலைகளுக்கான காரணத்தை நீங்க தான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சிறப்பான விளக்கம். இன்னைக்கு நம்ம கேட்கறவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த விரிவான அலசலை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்காக ஒரு சின்ன கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது நடக்கும் நிகழ்வுகளை கணிக்கிறத விட ஆபத்தை முன்கூட்டியே வரையறுத்து நேரத்தை நமக்கு சாதகமா மாத்துறத பத்தி தான் அப்படிங்கறத இன்னைக்கு ஆழமா பார்த்தோம். ஆமா, டிஃபைன்ட் ரிஸ்க் பத்தி நிறைய பேசணும். இப்போ இந்த வரையறுக்கப்பட்ட ஆபத்து அப்படிங்கிற மனநிலைய உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க தொழில் முடிவுகள்ல அல்லது நீங்க எதிர்கொள்ற நிச்சயமற்ற சூழ்நிலைகள்ல பயன்படுத்தினா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா, ஒவ்வொரு முறையும் மோசமான விளைவு என்னவென்று முன்கூட்டியே உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்க முடிவுகள் எவ்வளவு தைரியமாக இருக்கும். நிச்சயமா, அந்த தைரியம் பல விஷயங்களை மாத்தும். இத பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அருமையான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களோட முதலீடுகளும் முடிவுகளும் பாதுகாப்பா இருக்கட்டும். நன்றி. நன்றி, வணக்கம்.